தினம் ஒரு குளத்துல இன்னைக்கு என்ன சிக்கு குளம் பார்க்க போறோம் அப்படின்னா 4 புள்ளி இடுக்கு புள்ளி 1 4 3 2 1 ஒரு சைடு மட்டும் வைக்கணும் நம்ம கீழ் நோக்கி பாக்குறதுக்கு. இது வந்து ரொம்பவே தினைக்கும் போடுறதுக்கான ஒரு சிக்கு குளம், சின்ன குளம், ரொம்பவே கியூட்டானது. இது வந்து 3 பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரி உள்ளுக்குள்ள வெளியில இல்லாம உள்ளுக்குள்ள இருந்து அந்த வட்டம் போட்டு ஓரம் ஃபுல்லா 3 பக்கமும் ட்ரையாங்கிளை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த ரெண்டையும் இந்த சைடு கீழ் நோக்கி கோடு போட்டுட்டு இது வந்து இதுவும் ட்ரையாங்கிள் கொண்டு வந்திருக்க மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாக்குறதுக்கு சின்ன டக்குன்னு கோலம் கத்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். டக்குன்னு நம்ம தினைக்கு போற கோலத்துக்கும் இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்பவே சிம்பிளா ஈஸியா உடனே நம்ம போட்டுடலாம். திருப்பி இந்த கோலம் எடுத்து போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தினைக்கும் கோலம் போடுறதுக்கு சிக்கு கோலம் போடணும், உடனே போடணும், கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோலம் ரொம்பவே உபயோகமா இருக்கும். 4 புள்ளி வச்சுக்கோங்க. இதுக்கு 2, அதாவது 4 3 2 1 இதுக்கு இடையில வைக்கிறது தான் இதுக்கு. அதை வந்து கோடு போடுங்க. கீழே இருக்கிறது அடுத்த சைட்ல அதே மாதிரி வலது பக்கம் அந்த 3 சைட்லயுமே வந்து வட்டம் அதை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதை சுத்தி வந்துட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இதோட ட்ரையாங்கிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா சைட்ல உள்நோக்கி, அதாவது ஒரு வட்டம் போட்டுக்கலாம், அதை உள்நோக்கி அதை ஒட்ட மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து உள்ள வந்து அந்த சைட்ல இருந்து கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமா கொண்டு போய் இடையில நடுவுல ஓரத்துல கொடுக்காம இடையில கொண்டு வந்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் வரணும் உள்ளுக்குள்ள. அதுதான் இது வருது. இந்த மாதிரி விதவிதமா தினைக்கும் சிம்பிளா ஈஸியா நம்ம பாரம்பரிய குலத்துல இருக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.